தயவு செய்து சீமான் மாதிரி யாருக்கு தமிழ்நாட்டில் இந்த நாயுடு தெலுங்கு பேசுற மக்கள் யாரும் ஓட்டு போட்டுறாங்க, அவங்க கட்சியை வளர்த்துறாங்க. விஜயநகர பேரரசினுடைய பேர பிள்ளைகள், உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு? வந்தடிப்பைகளா? எனக்கு இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். இவங்க நாம் தமிழர் கட்சி இன தூய்மைவாதம் பேசுற கட்சி. இதோட எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதேதான் நடக்கும். வந்தேரி சிங்கள நம்மளை அடிச்சு வரனா, நாடற்றவனாகனா அந்த நிலத்தின் பூர்வீக மக்களை. உன் தாய் நிலம் இன்னொரு தாய் நிலத்துக்கு போ, வந்து குடியேறின சிங்களன் விஜயன்னு ஒருத்தன் நாடு கடத்தப்பட்டு அங்கே போய் அங்கே இருந்த இலங்கை அரசி அவளோட சேர்ந்து ஒரு கலப்பினமாய் சிங்களமாயிடுறான். பாலி மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி ஒரு மொழி சிங்களம்னு உருவாகுது. பிற்காலத்தில் இங்கே விஜயநகர பேரரசு நிறுவனது போல நாயக்க மன்னர்கள் அங்கே படையெடுத்து போய் திசை நாயக்க, பண்டார் நாயக்க, சேன நாயக்கன்னு நாயக்க மன்னர்கள் அங்கே போய் சிங்களம் கற்றுக்கொண்டு சிங்களம் பேசிக்கொண்டு பௌத்தத்தை தழுவிக்கொண்டு அங்கே போய் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். அவன் தான் நம்மளை கொண்டு ஒழிச்சது. இங்கே குய்யோமையம்பா இல்லைன்னு சொல்லு. ராஜபக்ச யாரு? ஒரு பௌத்தன், புத்தரை தெய்வமாக ஏற்று பௌத்த மதத்தை தழுவி கொண்டவன். அவனுக்கு வெங்கடாசலி கோயில் என்ன வேலை? நீங்க ராஜபக்சேவுடைய சொந்தக்காரர் தானே, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். உண்மைதான? சொந்தக்காரர் தானே நீங்க? அதாவது கண்ணு, ராஜபக்சேவுடைய ஆட்சி முடிஞ்சுன்னு எனக்கு எப்படி வாயில வருது? யாரு சொன்ன? இதை தூண்டுறான், அதை தூண்டுறான். ஆமாடா, இல்லடா, தூண்டுறா. மங்கிய விளக்கை தூண்டத்தாண்டா செய்வேன். இருளில் கிடக்கிற என் இன மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கு விளக்கை தூண்டத்தான் செய்வேன்.